இந்த வீடியோவில் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம், அதாவது லிக்யூட் ஃபார்மெட்டில் கொடுக்கக்கூடிய குடற்புழு நீக்கத்திற்கான மருந்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்துட்டு நல்ல ரிசல்ட்டுக்கு நல்லா கொடுக்குது. அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன், இது நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், அதாவது டிவார்மிங் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ மருந்து சொல்ல போகிறோம். நான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்தை நான் வந்துட்டு அதிகமாக சஜஷன் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணி அது நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், அதில் ரிசல்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இயற்கை மருத்துவத்திலே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறது. நான் வேப்பிலை இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை நான் சஜஷன் பண்ணியிருப்பேன். இருந்தாலுமே நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது ப்ரோ, அதுக்கு வந்துட்டு அதனால் வந்துட்டு என்ன வேறு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்கள், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில இடத்துல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குறது தான். ஏன்னா அது வந்துட்டு அந்த ஆடுகளை பொறுத்து இருக்குது. நிறையவே ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குமாங்கிறது நம்மளுக்கு சந்தேகம் தான். ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே, நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். சரி ஓகே, இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு யூடியூபராக இருக்கட்டும், இல்லை நானே கூட இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷ் மருந்தை வந்துட்டு நம்ம வெட்டினரிக்கு வந்துட்டு சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு யூஸராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மருந்தை வந்துட்டு நீங்கள் வாங்கி அந்த வாங்குற இடத்துலையும் அதை வந்துட்டு விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அதை வாங்கி அதை பயன்பெற்றவங்களை அவங்களையும் வந்துட்டு 4 பேருக்கு விசாரிக்கணும். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற அந்த மருந்து வந்துட்டு எனக்கு கேட்குதுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மருந்து உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற அதேமாதிரி நான் சொல்கிற மருந்தோட அளவுகளும் வந்துட்டு உங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்குமாங்கிறதும் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு செட் ஆகிற மருந்து உங்களுக்கு வந்துட்டு கேட்கும். அதாவது 100% சொல்ல முடியாது, ஒரு 90% கேட்கும். நான் அது வந்துட்டு ஓகே தான். பட் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கேட்காமே போயிடும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்கிற மருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெடிக்கலில் போய் வாங்கும்போது ஒரு வார்த்தை நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். இந்த மருந்து வந்துட்டு இதுக்கு செட் ஆகுமா, இதுக்கு வந்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். இன்கேஸ் வந்துட்டு அது கேட்காது, அப்படி கேட்காது, இப்போலாம் இது யாரும் வாங்குறது இல்லைப்பா, இது வந்துட்டு அவ்வளோ கேட்க மாட்டேங்குது, இப்போ நான் வேறு மருந்து கொடுக்குறேன், நிறைய வந்துட்டு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் மருந்து அவங்க மெடிக்கல்லே சஜஷன் பண்ணுறாங்களா கூட, மெடிக்கல்லையோ இல்லை டாக்டரோ சஜஷன் பண்ணுறாங்கன்னா அந்த மருந்து நீங்கள் வாங்கிக்கிறது என்னுடைய பெட்டராக இருக்கும். இந்த மருந்தை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ரிசல்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்துட்டு சடனாக உங்கள் ஏரியாவில் எந்த மருந்து மூவ் ஆகுது அப்படின்னு அந்த வாங்குற மெடிக்கல்லே கேட்டாலே சொல்லுவாங்க. அவங்ககிட்டயே வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மருந்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, நாம் என்ன மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு ஃபென்டாஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம். ஃபென்டாஸ் ப்ளஸ், இப்போ நாங்கள் இமேஜில் காட்டுற பாருங்க, ஃபென்டாஸ் ப்ளஸ் இந்த லிக்யூடை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் பண்ணணும். குடற்புழு நீக்கம் பண்ணுறதுனாவே 3 மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆடோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு தடைபடும். ஆடு வந்துட்டு குட்டி எப்படி நறுக்குன்னு குட்டி குட்டியாகவே இருக்குது ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாம்